السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يكثر في دعائه: يا مقلب القلوب ثبت قلبي على دينك. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது தங்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை அடைவதற்காக நாம் பல்வேறு விதமான சிரமங்களை, முயற்சிகளை மேற்கொண்டால்தான் அந்த காரியத்தை நம்மால் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்மால் காண முடியும். அதுபோன்று ஒரு காரியத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அது மட்டும் போதாது, அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் இன்னும் அதிகமான போராட்டங்களை, முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது உலகத்தில் நாம், நமது வாழ்க்கையில் நாம் அன்றாடங்கள் யதார்த்தமாக காணக்கூடிய நிகழ்வு. ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உழைத்து முன்னேறணும், மேலே வரணும், நாமளும் ஒரு முதலாளியாக மாறணும்னு நினைக்கிறாரு. அதற்குண்டான பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை, போராட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாள் தான் நினைத்த இடத்திற்கு அவர் வந்து விடுகின்றார். ஒரு மாணவர் நாம் இந்த வகுப்பிலேயே, இந்த பள்ளிக்கூடத்திலேயே அல்லது இந்த மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு முயற்சி எடுக்கின்றார். தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். அந்த இடத்திற்கும் வந்து விடுகின்றார். இப்போ வந்தது பெருசு இல்லை, அந்த இடத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக போராடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆக உலகத்தில் ஒரு காரியம், நாம் நினைக்கின்ற ஒரு காரியம் அது கைகூட வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தில் நாம் தொடர்ந்து வெற்றி பெற்றவராக நாம் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில போராட்டங்கள், சில முயற்சிகள் கண்டிப்பாக தேவை என்பதை நாம் எவ்வளவு தூரங்கள் உணர்ந்திருக்கின்றோமோ அதுபோன்றுதான் ஈமானிய காரியங்களில், குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஈமானை நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நிஅமத்தாக அவன் புறத்திலிருந்து அருளாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த ஈமானை நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு, அந்த ஈமானை நம்மிடத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்கு உண்டான ஒரு போராட்டங்களும் ஒரு முயற்சிகளும் தேவை என்பதை மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக, மிக அழகாக உறக்கவே எடுத்து சொல்லுகின்றது.
இன்று உலகை பொறுத்தவரை, உலகின் காரியங்களை பொறுத்தவரை, ஒரு காரியத்தில் நாம் ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு, தொடர்ந்து அந்த காரியத்தில் நாம் காலூன்று இருப்பதற்கு எவ்வளவு தூரங்கள் முயற்சிகளும் போராட்டங்களும் தேவை என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோமோ, நம் மனது ஏற்றுக்கொள்கின்றதோ, அதே ஒரு நிலைமையை ஈமானிய காரியத்தில் சமுதாயம் அந்த ஒரு உணர்வை பெறவில்லை என்பதுதான் நாம் இன்று கண்கூடாக காணக்கூடிய யதார்த்தமான முஸ்லிம்களுடைய வாழ்வின் நிலைமை என்பது. காரணம், ஈமான் என்பது ஏதோ கிடைத்து விட்டது, நாம் ஈமான்தாரியை பிறந்துட்டோம், ஈமான்தாரியாக பெயர் வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நாம் முஸ்லிம் தான் என்கின்ற சித்தாந்தத்தில், என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைய சமுதாயம் வாழ துவங்கிவிட்டதை நம் கண் முன்னால் காண முடிகின்றது. இந்த எண்ணம் உண்மையிலேயே மிக மிக தவறான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் உண்மையிலேயே மிகப்பெரிய தவறான ஒரு எண்ணம். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பின் வாயிலாக, நமது வம்சத்தின் வாயிலாக அல்லாஹ் ஈமானை நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தாக அருளாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த ஈமானை நம்மிடத்தில் மௌத்து வரை, மரணம் வரை தக்க வைப்பதற்கு நமது முயற்சிகள் தேவை என்பதை சமுதாயம் எந்த கணத்திலும் எந்த நேரங்களிலும் மறந்துவிடக்கூடாது. காரணம், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை குறித்து பேசக்கூடிய அருமை சஹாபாக்கள், திருமதி முஸ்லிம் ஷரீஃப் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டு வந்த துஆக்களில் மிக மிக அதிகமாக கேட்டு வந்த துஆ இதுவும் ஒன்று. சில ஹதீஸ்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையில் சலாம் கொடுத்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் கேட்டு வந்த துஆவாக இப்படி இரண்டு அறிவிப்புகளில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அது அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை அதிகமாக கேட்டு வருவார்கள். என்ன துஆ? யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, என் உள்ளத்தை நீ இந்த மார்க்கத்திலேயே, இந்த தீனுல் இஸ்லாத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக. இது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டு வந்த துஆக்களில் யக்துரு ஃபீ துஆ, அதிகமாக கேட்டு வந்த துஆ என்றும் தொழுகையின் பின்னால் கேட்டு வந்த துஆ என்றும் இரு அறிவிப்புகள். நபிகள் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட துஆ, உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை ஆட்சி புரிபவனே, என் உள்ளத்தை இந்த தீனுல் இஸ்லாத்திலேயே நீ நிலைத்திருக்க செய்வாயாக. நபிகள் பெருமானார் அதிகம் அதிகம் கேட்டு வந்த துஆ. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதே அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக வபிமா ஜிஇது பிஹி, நபியே நாயகமே, உங்களை கொண்டு நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர், தூதர் மட்டுமல்ல இறுதி தூதர், நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் நாயகமே. அது மட்டுமல்ல, வபிமா ஜிஇத பிஹி, நீங்கள் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, நேர்வழி காட்டுவதற்காக எந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கப்பட்டதோ, எந்த குர்ஆனை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ யா ரசூலல்லாஹ், அந்த குர்ஆனை நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்கின்றோம் யா ரசூலல்லாஹ். உங்களையும் உங்கள் மீது இறக்கப்பட்ட நீங்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனையும் நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் நபியே நாயகமே. இதற்கு பிறகும் ஹல் தகாஃபு அலைனா, இதற்கு பிறகும் எங்களது ஈமானின் மீது நாங்கள் பயப்பட வேண்டுமா என்று நான் அண்ணன் பெருமானாரத்தில் கேட்ட பொழுது நபிகள் பெருமான் சொன்னாங்க, நாம், ஆம்,
நீங்கள் என்னை இறுதி தூதராக நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள், எனக்கு இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை நீங்கள் முழுவதுமாக நம்புகின்றீர்கள், இருப்பினும் கூட உங்களது ஈமானின் மீது நீங்கள் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் அதற்குண்டான விளக்கத்தையும் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இன்னல் குலூப பைன இஸ்பஅைனி மின் அஸாபிஇல்லாஹ், நிச்சயமாக நமது உள்ளங்கள் என்பது அல்லாஹ்வுடைய விரல்களில் இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, எனவே ரப்புல் ஆலமீன் எப்படி நாடுகின்றானோ, அவன் எப்படி விரும்புகின்றானோ அந்த உள்ளத்தை அவனால் எப்படியும் மாற்ற முடியும், திசை திருப்ப முடியும். எனவே நாம் அந்த உள்ளத்தை குறித்து, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை குறித்து நாம் அதிகம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் அந்த ஈமானின்றான இஸ்தரத்தை குறித்து, அந்த ஈமானுடைய உறுதி தன்மையை குறித்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தானும் கேட்டு வந்து இந்த உம்மத்தையும் கேட்க சொன்ன, அதிகம் கவலைப்பட சொன்ன ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய துஆ என்பதை சமுதாயம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஹதீஸ், இது போன்று வரக்கூடிய ஹதீஸ்கள் நமக்கு ஆழமாக சொல்ல வரக்கூடிய செய்தி அதுதான். நான் இஸ்லாமியனாக பிறந்து விட்டேன், நான் இஸ்லாமியுடைய பெயரை சூட்டிக் கொண்டேன், நான் இஸ்லாமியனாக இதுவரை வாழ்ந்து வருகின்றேன் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு எந்த ரீதியிலும் பெருமைகளை தந்துவிட வேண்டாம். அந்த எண்ணம் நமக்கு எந்த ரீதியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மையை புரிந்த ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம். காரணம், ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த நேரத்தில் எப்படி பறிக்கப்படும் அல்லது அது எப்படி திசை திருப்பப்படும் அது யாருக்கும் தெரியாது. காரணம், உள்ளங்களை ஆட்சி புரிபவன், உள்ளங்களை தான் நினைத்ததை போன்று புரட்டி போடுபவன் அது அல்லாஹுடைய ஆற்றலில் இருக்கின்றது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாகவும் திறம்படவும் நபிகள் பெருமானார் எடுத்துச் சொல்கின்றார்கள். நீ சமுதாயத்தை பொறுத்தவரை ஈமானை ஒரு மிகப்பெரிய உலகத்தில் நாம் எதையெல்லாம் நிஅமத்தாக எத்தனை கோடிகளை எத்தனை லாபங்களை கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத அபரிமிதமான அருட்கொடைகளாக உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அந்த இடத்துல இன்னைக்கு நாம் ஈமானை பார்க்கிறதே கிடையாது. அந்த இடத்துல நாம் ஈமானை பார்க்கிறதே இல்லை. ஆனால் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும், ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள், பெரியோர்கள் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஈமான கடைசி வரைக்கும் பாதுகாக்க என்ன செய்யலாம் யோசிப்போம். அந்த ஈமானிலேயே கடைசி வரை வாழ்வதற்கு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் திட்டமிடுவோம். இன்னைக்கு நம்ம ஈமான பெரிதாக நினைக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த ஈமானை பாதுகாப்பதற்குண்டான எந்த முயற்சியும் சமுதாயத்தின் கண்மணிகளிடத்தில் இல்லை என்பதுதான் திட்டமான உண்மை. ஒரு ஈமானுக்குண்டான சோதனை எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் ஏற்படும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மிக தெளிவான நபிகள் பெருமானார் சொல்லித் தராங்க. தஅரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதன். நமது ஈமானின் மீது, நமது ஈமானை சுமந்திருக்கக்கூடிய அந்த உள்ளங்களின் மீது ஃபித்னாக்கள் என்பது, குழப்பங்கள் என்பது தொடர்ந்து ஏற்படும், வந்து கொண்டே இருக்கும். எப்படி தெரியுமா? நபிகள் பெருமானார் ஓமையோடு சொன்னார்கள். நீங்கள் நாம் பாயை பார்த்துருப்போம். பாயினுடைய குச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றோடு எப்படி இணைந்திருக்குமோ, சின்ன இடைவெளி கூட இல்லாமல் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்குமோ, அதுபோன்று ஈமானுக்குண்டான சோதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் அஷரபஹா நகத ஃபீஹி நகுதத்து சௌதா.
அந்த சோதனைகளை எந்த உள்ளம் உள்வாங்கிக் கொள்கின்றதோ, எந்த உள்ளம் உள்வாங்கிக் கொள்கின்றதோ அந்த உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுகின்றது. வாயு கல்பின், அந்த சோதனையை அன்கரஹா, எந்த உள்ளம் நிராகரித்து விடுகின்றதோ, நுக்கித்த ஃபீஹி நுக்கத்தத்து பைலா, அந்த உள்ளத்தில் ஒரு வெண்மை புள்ளி விடுகின்றது. இப்படியே ஒவ்வொரு சோதனையின் போதும் அந்த உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும். நபிகள் பெருமானார் கடைசியாக சொல்றாங்க, ஹத்தா தஸீர அலா கல்பைனி, இறுதியில் அந்த உள்ளம் எப்படி மாறி போகும் தெரியுமா? இறுதியில் அந்த இதயம், அந்த உள்ளம் எப்படி மாறி போகும் தெரியுமா? அலா அபயல மிஸ்லு ஸஃபா ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்த். ஒன்று, அந்த உள்ளம் மாறி போகும் சஃபாவை போன்ற வெண்மையான உள்ளமாக, பாலை போன்ற வெண்மையான உள்ளமாக அந்த உள்ளம் மாறி போகும். அப்படி மாறி போகக்கூடிய உள்ளத்தில் உலகத்தினுடைய எந்த ஒரு ஃபித்னாவும் கியாமத் வரை அந்த உள்ளத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அடுத்த நபிகள் பெருமான் சொல்றாங்க, இன்னொரு உள்ளம் உலகத்தின் சோதனையில் அகப்பட்டு அந்த உள்ளம் எப்படி மாறி போனது? வல் ஆஹரு அஸ்வது முருபாதன் கல் கூசி முஜஹியன். அந்த உள்ளம் எப்படி மாறி போச்சு? வெண்மைன்னு சொல்ல முடியாது, பியூர் கருப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த ஹதீஸுக்கு நான் விளக்கத்தில் எழுதுறாங்க, மண்ணுடைய கலர்களை, சாம்பல் மண்ணுடைய கலர், அதுபோல் ஒரு நிறமாக மாறி போகும். அப்படி மாறிப்போன உள்ளத்தில் எப்படி கவுத்தி வைக்கப்பட்ட, தலைகீழ் வைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் கூஜாவில் நாம் தண்ணீர் ஊற்றினால் அதற்குள்ளாக எதுவுமே இறங்காதோ, அதுபோன்று இந்த உள்ளத்தில் லா யுரஃபு மன்கூரா வலா யுன்கரு முன்கரா, கரும்புள்ளிகளால் நிறைந்துவிட்ட இந்த உள்ளத்தில் எந்த நல்லதும் அதை ஏற்றுக்காது, அதுபோல எந்த தீயதையும் அது மறுக்காது. உலகம் என்ன சொல்கின்றதோ, மனோ இச்சை என்ன சொல்கின்றதோ அதையே அது செயல்படுத்த துவங்கிவிடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தர்றாங்க. ஆக இந்த ஹதீஸில் நமக்கு சொல்ல வருவது, நபிகள் பெருமானார் சொல்ல வரக்கூடிய விஷயம், ஈமானை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளம், அந்த ஈமானை பாதுகாப்பதற்குண்டான நமது முயற்சிகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களிடத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது நிலைத்து அந்த காரியம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லையெனில் ஈமானி விஷயத்தில் நாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்துவோம் என்று சொன்னால் அது நம்மிடமிருந்து நமது ஈமான் எப்படி பறிபோகும் என்று நமக்கே தெரியாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்தில் இந்த தொழிலில் முன்னேறணும், இந்த படிப்பில் முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படியெல்லாம் சிரமப்படுறோம். அந்த ஒரு சிரமம், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கவலை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தாகிய, மிகப்பெரிய நியாமத்தாகிய இந்த ஈமான், இது கடைசி வரை, நமது மௌத்து வரை அந்த ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கவலை ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அவரது உள்ளங்களில் வேண்டும். அதற்குண்டான முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். கியாமத்துக்கு சமீபத்தில் நிறைய குழப்பங்கள் உலகத்தில் நடக்கும். அதில் மிகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலின் குழப்பம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் பெருமானார் தஜ்ஜால் பூமிக்கு வருவதை, அவன் வந்த பிறகு உலகத்தில் என்னென்னவெல்லாம் அதிசயங்கள் என்கின்ற பெயரில் செய்வான், என்னென்னவெல்லாம் அழிச்சாட்டியங்கள் செய்வான், அவன் எப்படியெல்லாம் அழிக்கப்படுவான், ஹதீஸ்கள் நபிகள் பெருமானார் நீண்ட ஒரு விளக்கத்தை சொல்லி தருவாங்க. அதில் ஈமானுக்குண்டான சோதனையாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தருவாங்க. தஜ்ஜா உலகத்திற்கு வந்துடுவான். வந்த பிறகு உலக மக்களை நம்ப வைப்பதற்காக சில அதிசயங்களை செய்வான். அதில் ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதனை கூப்பிடுவான், அந்த மனிதனை 2 துண்டாக ஆக்கிடுவான். கொலை செஞ்சால் இப்படி நாம் 2 வெட்டிடுறோமோ அதுபோன்று 2 துண்டுகளாக அதை மாற்றி விடுவான். அப்படி மாற்றிய பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கொலை செய்த மனிதனை தஜ்ஜால் கூப்பிடுவானா, கும்
கும், அந்த பிணத்தை பார்த்து சொல்லுவானா எழுந்திரு என்று சொல்வானான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபயஸ்தவி காயிமா, எந்த மனிதர் கொலை செய்யப்பட்டாரோ அவர் மீண்டும் நல்ல நிலையில அழகிய நிலையில் எழுந்திருத்து நிற்பார். சும்ம யகூலு லஹு, இந்த காட்சியை இந்த செயலை செய்துவிட்டு ஒரு முஸ்லிமை பார்த்து தஜ்ஜால் கேட்பானா அத்துமினு பி, உன் இறைவ ஒருத்தனை மௌத்தாக்குறான் ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறான்னு சொல்றான்ல, நல்லா இருந்த மனிதனை மௌத்தாக்கிட்டேன், அந்த மனிதனுக்கு இப்பொழுது உயிரும் கொடுத்து விட்டேன். அத்துமினு பி, அத்துமினு பி, என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்கின்றாயா என்று கேட்பான். அப்பொழுது பாவிகள் அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மூமின்கள், இது உலகத்தில் கியாமத் நாள் சமீபத்தில் இது மிகப்பெரிய குழப்பம். உலகம் அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளும், ஆனால் உண்மை முஸ்லிம் நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க மஸ்தத்த ஃபீக இல்லா பசீரா. ஒரு உண்மை முஸ்லிம் சொல்வார், என்ன தெரியுமா சொல்வார், நீ செய்த இந்த காரியத்தினால் எனது அகப்பார்வை தெளிவடைந்திருக்கின்றது, நீ செய்த இந்த காரியத்தை பார்த்து எனது அகப்பார்வை தெளிவடைந்திருக்கின்றது, எனவே எனது ஈமான் எந்த குழப்பமும் இல்லை, நான் உன்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து விடுவார். இதுதான் ஒரு முஸ்லிமிற்கு உண்டான சான்று என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்குண்டான குழப்பங்கள் எப்படியெல்லாம் வரும், அந்த வேளையில் ஒரு ஈமான்தாரி தனது ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்வார் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தர்றாங்க. இன்று உலகை பொறுத்தவரை நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் அல்லது நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள் நமது ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகள் என்பதை கூட அறியாமல் சமுதாயத்தினுடைய எத்தனையோ கண்மணிகள், சமுதாயத்தினுடைய எத்தனையோ மக்கள் வழி தவறி சென்று கொண்டிருப்பதை இன்னைக்கு யதார்த்தமாக இன்னைக்கு பார்க்க முடியுது. பெருசாக ஒன்றும் தேவையில்லை. சமீபத்தில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார், கட்சி தொடங்கினார், அதற்குண்டான ஆரம்ப வேலைகள் செய்தார், பொதுக்கூட்டங்கள் நடத்தினார், அதில் மிகப்பெரிய கூட்டங்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சென்று இன்றைய மீடியாக்கள் பேட்டி எடுக்கின்றது. இவ்வளோ நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, காலையிலிருந்து இவ்வளோ நேரம் நிற்கிறீங்களே, என்ன வேணும் என்பது போன்று கேட்கின்றார். அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரி சொல்கிறாங்க, கையில் கை குழந்தையோடு நிற்கிறாங்க, நாம் எல்லாம் பார்த்துருப்போம், கையில் கை குழந்தையோடு நிற்கிறாங்க. அந்த பெண்மணி கொடுக்கக்கூடிய பேட்டி, நான் என் சாமியை பார்க்க வந்திருக்கிறேன், நான் என் சாமியை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த குழந்தைங்க அதை பார்க்கணும், அவரை பார்த்தா எங்களுக்கு போதும். ஒரு இஸ்லாமியருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஈமானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கக்கூடிய சோதனைகள். நாம் நமது ஈமானுக்கு புறம்பான காரியத்தை செய்கின்றோம் அல்லது அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஈமானிலிருந்து வெளியேறக்கூடிய காரியங்களை செய்கின்றோம் என்பது கூட தெரியாமல், இது போன்ற ஒருவர் அல்ல, எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள், எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக கூட அது போன்ற பாவங்களை செய்ய வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய மார்க்கத்தில் திரையில் பொழுதை போக்குவதற்காக வந்த ஒரு மனிதன் அண்ணனாக சகோதரனாக பாவிக்கப்பட்டு ஒரு தலைவனை கடந்து ஒரு கணவனாக ஒரு சமுதாயத்தில் மாறி போயிருப்பான் என்று சொன்னால், அந்த சமுதாய இளைஞர்களுடைய ஈமானை குறித்து நாம் யோசிக்க வேண்டும், அச்சப்பட வேண்டும். இது போல ஒரு நிலைமைக்கு மாறியதுனால தான் இன்னைக்கு 41 உயிரை சாமி வதம் பண்ணிட்டு போயிட்டார். சாமியா மாறினதுனால 41 உயிர் வதம் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுவரைக்கும் அவருக்கு எந்த கேள்வி விளக்கும் இல்லை. இது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் நாம்
செல்வத்தை சேமிப்பதற்கும் சேமித்த செல்வத்தை பாதுகாப்பதற்கும் எப்படியெல்லாம் போராடுகின்றோமோ, ஒரு பதவியை பெறுவதற்கு அந்த பதவியை பெற்ற பிறகு அதை பாதுகாப்பதற்கு எப்படியெல்லாம் போராடுகின்றோமோ, அல்லாஹும் ரசூல் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், ஈமான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஈமானை மௌத் வரை, கடைசி வரை பாதுகாப்பதற்கு நீங்கள் போராட வேண்டும். யுஸப்பித்துல்லாஹ், அல்லாஹ் தரிபடுத்துவானாக பில் கௌலி சாபித், உண்மையான அந்த சொல்லை கொண்டு, ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதை தரிபடுத்துவானாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி யாருக்கு அல்லாஹ் அந்த ஈமானை தரிபடுத்தவில்லையோ, வ யுதில்லுல்லாஹு ஸாலிமீன், அல்லாஹ் வழிகெடுத்தவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ஈமானை பாதுகாப்பதற்குண்டான, அந்த ஈமானை கடைசி வரை நிலைத்திருப்பதற்குண்டான ஒரு முயற்சி சமுதாயத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அது ஈமான்தாரிகளுடைய தார்மீக கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. சஹாபாக்கள் தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலும் யோசிப்பார்கள், இந்த அமல் மூலமாக எனது ஈமான் தரிபட வேண்டும். இந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் செய்த மிகப்பெரிய முஜாஹதாக்கள், உயிரை கொடுத்தாங்க, ஜிஹாதுக்கு போனாங்க, நிறைய போராட்டங்கள். அதில் ஒன்று ஹிஜ்ரத்தின் பயணம். ஹிஜ்ரத்தில் நிறைய சஹாபாக்கள் பயணப்பட்டார்கள். அதில் ஒரு சஹாபி ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணமாகி போன சஹாபி. சிறிது காலங்களுக்கு பிறகு ஒரு வேலையின் நிமித்தமாக ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் மக்காவை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது, வரக்கூடிய வழியில் புரைத் இப்னு ஹுஸைப் என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு தோழர் சஹாபி அவங்களை பார்க்குறாங்க. பார்த்தவர்கள் ஸலமத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு அச்சப்பட்டு பயத்தில் கேட்டாங்க, இர்ததத்த அன் ஹிஜ்ரத்திக யா ஸலமா, ஸலமத்துல் அக்வாயே, நீ என்ன மீண்டும் மதம் மாறி மக்காவிற்கு வருகின்றாயா என்று பயத்தில் கேட்ட பொழுது ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, இன்னி ஃபீ இதினின் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு மக்காவில் ஒரு சிறிய வேலை உண்டு. எனவே நான் அண்ணன் பெருமானாரிடத்தில் அனுமதி வாங்கித்தான் நான் மக்காவிற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இபுது யா அஸ்லம், ஸலமாவே நீங்கள் இஸ்லாமாகிவிட்டதை, முஸ்லிமாகிவிட்டதை பகிரங்கப்படுத்துங்கள், வெளிப்படுத்துங்கள். ஃபதனஸ்ஸிமுர் ரியாஹ, மக்காவின் காற்றை சுவாசித்துக் கொள்ளுங்கள், சிறிது நேரம் அங்கு இருந்து கொள்ளுங்கள், திரும்பி வாருங்கள் என்று எனக்கு அண்ணன் பெருமானார் அனுமதி கொடுத்ததின் பெயரில் தான் நான் இன்று மக்காவிற்கு வருகின்றேன். தவிர இன் ஈமானை முறித்து விடக்கூடிய, இன் ஈமானை பாலாக்கி விடக்கூடிய அந்த ஒரு மாபாதக செயலை நான் ஒருபோதும் செய்யவில்லை, செய்ய மாட்டேன் என்று தனது ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமது வழிகாட்டிகளாகிய பெண்மக்கள், அருமை சஹாபாக்கள் தனது வாழ்நாளில் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் பின்னாலும், ஒவ்வொரு செயலின் பின்னாலும் இது ஈமானுக்கு பாதகமாக மாறிவிடுமோ, மாறிவிடக்கூடாது என்ற அச்சத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை இது போன்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்து விட்டான் பிறப்பால். பெற்றோர்கள் முஸ்லிமுடைய பெயரை வைத்து விட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் போதாது, இந்த மௌத்து வரை, நமது மௌத்து வரை இந்த ஈமானை நாம் பாதுகாப்பதற்கு நமது தொழுகையின் மூலமாக, இன்னும் பிற அமல்களின் மூலமாக, குர்ஆனை திலாவத்தின் மூலமாக எப்படியெல்லாம் இந்த ஈமானை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியுமோ அப்படி பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது ஒவ்வொரு ஈமான்தாரின் மீதும் கடமை என்பதை ஷரியத் நமக்கு உரக்கச் சொல்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய பாக்கியமாக ஈமானை பாதுகாத்து
மௌத்தின் வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் கலிமாவை மொழிந்த வண்ணமாக நாளை மறுமையிலும் இதே ஈமானோடு அல்லாஹை சந்திக்கக்கூடிய அருப்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.